Hello guys, welcome back to the channel. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா The Eye of an Angel அப்படின்னு ஒரு படம் 1991 ரிலீஸ் ஆனது. கொஞ்சம் பழைய படம் தான், பட் ஆனால் ஒரு ஃபீல் குட் மூவி. இப்போ பார்த்தா கூட அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பட் திருப்பி ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது திருப்பி இந்த மூவி நான் பார்த்தேன் இப்போ ரீசெண்டாக. சரி, இதை பற்றி கண்டிப்பாக பேசணும், ஒன் ஆஃப் த ஃபீல் குட் மூவி அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ், கேட்ஸ், பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறவங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி. ஸோ அதே மாதிரி பிடிக்கலனாலும் பாருங்கள், ஏன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த டாக்ஸ், கேட்ஸ்லாம் பிடிக்காது. ஸோ இதை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்காது. ஸோ அந்த மூவி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அது எவ்வளோ லாயலான ஒரு ஜீவன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு லவ்லாம் நம்ம நார்மல் பீப்புள்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இதுக்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஒரு வேளை சோறு போட்டால் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத இந்த மூவியில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே முடிஞ்சால் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போகிற லைக் தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுது இந்த வீடியோஸை. ஸோ அப்படி தான் யூடியூப் ஒர்க் ஆகுது. ஸோ கன்சிடர் லைக்கிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் டு த சேனல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைக் ஐ டோல்ட் யூ, இந்த படத்தோட பேர் வந்து ஐ ஆஃப் அன் ஏஞ்சல் அப்படின்ற ஒரு படம். ஸோ 1991 ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ இதில் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஃபேமஸ் ஜான் ட்ரவால்டோ. அவர் பேர் வந்து பாபி. ஸோ இந்த படம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபி வந்துட்டு த ஹீரோ போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நிறைய பேர் அவங்கள இல்லை இப்போ மீட் பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு வாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வராரு. இவர் வர்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர், மாஃபியா கேங்ஸ்டரு. இவர் யாருன்னா நம்ம பாபி, நம்ம ஹீரோவோட மச்சான் தான். ஸோ பாபிக்கு வந்துட்டு ஒய்ஃப் இறந்துட்டாங்க. அவங்க ஒய்ஃப் இப்போ உயிரோடு இல்லை. அவங்களோட தம்பி முறை தான் இந்த மாஃபியா மெம்பரு. ஸோ அந்த மாஃபியா கேங் மெம்பரோட பேர் வந்துட்டு சிசி. இவரை பார்த்துட்டு, சிசி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நல்ல ஐடியா இருக்குது, லாண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு, நல்லா ப்ராஃபிட் வர மாதிரி தோணுது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா எனக்கு ஒரு லைஃப் செட் ஆகும், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதையும் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சிசி வந்து சரி ஓகே, இதை பற்றி நம்ம பேசலாம், பார்ட்டி போயிட்டுருக்குது, நீ கொஞ்சம் நேரம் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணு, நான் வந்த கெஸ்ட்லாம் பார்த்துட்டு நான் வந்து உன்னை கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவரும் போயிட்டு அங்கே கொஞ்சம் நல்லா ரிஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ இந்த சிசி வந்துட்டு எப்படி நல்லா இருக்கா, டிஷ்ஷெல்லாம் என்ஜாய் பண்ணியா, சரிவா நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்ட்டு அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. பேஸ்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் படமே ஆரம்பிக்குது. ஸோ பேஸ்மெண்ட்டில் பார்த்தா ஒரு டாக் ஃபைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபர்மேன் அதோட ஓனர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பிட்புல் கூட ஃபைட்டு விடுறாங்க. ஸோ பிட்புல்ன்றது இன்னொரு ப்ரீடு. இந்த டாக் ஃபைட்டுக்கு பேர் போன ஒரு ப்ரீடு. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாபர்மேனை வந்துட்டு கேஜ்லேயே அடைச்சி வச்சுருக்காங்க. அது கொண்டு வந்துட்டு இந்த ஃபைட்டுக்கு விடும்போது என்ன ஆகுதுன்னா, ஆப்வியஸ்லி இந்த டாபர்மேன் வந்துட்டு பயங்கரமாக அடிபட்டு அப்படியே விழுந்துருது. அதால் ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. அதால் எழுந்து கூட நிற்க முடியல. அந்த ஓனர் வந்துட்டு தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டு காரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போகிறாரு, இல்லை வெட்டுக்கிட்ட கூப்பிட்டு போவார் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் ஆனால் ஆச்சரியமாக என்ன நடக்கும் அப்படின்னா, காரை ஒரு இடத்துல பிரிட்ஜில் நிறுத்திட்டு அங்கேருந்து இந்த நாயை டிக்கியிலேருந்து எடுத்து பிரிட்ஜு மேலேருந்து கீழே ரிவரில் தூக்கி போட்டுருவார் தண்ணியில். இந்த நாய் அந்த ஃப்ரீசிங் கோல்டு அந்த வாட்டரில் தத்தளித்து எப்படியோ என்னென்னமோ பண்ணி எப்படியோ அந்த அடிப்பட்ட நிலமையில் வேறு எப்படியோ போராடி கீராடி ஒரு இடத்துல போயிட்டு செட்டில் ஆகும். ஸோ அந்த இடம் கொஞ்சம் பாழடைஞ்ச ஒரு பழைய ஃபேக்ட்ரி செட்டப்பில் இருக்கும். பேரலெலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி, நான் சொன்னல அவரோட பொண்ணு. இந்த பொண்ணு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, லைக் அவங்க அப்பாவுக்கு எதனா நம்ம கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லைட்ரு வாங்குது. இந்த பாபி அப்படின்ற இந்த ஹீரோ வந்துட்டு எப்பயுமே ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்குது. இவர் எப்பயுமே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த படம் ஃபுல்லாக. ஸோ அவருக்கு ஒரு லைட்ரு வாங்கலாம், அப்பாவுக்கு நம்ம ஒரு லைட்ரு வாங்கலாம்னு சொல்லிட்டு லைட்ரு வாங்கிட்டு அப்படியே வீட்டில் ஒரு கேக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பாபியும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு கேக்கெலாம் பண்ணியிருக்கியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு, இது என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னு கிஃப்ட் மாதிரி இருக்குது, என்னப்பா இது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உங்களுக்காக தான் நான் லைட்ரு வாங்கிட்டு இருக்கேன், நீ ரொம்ப நேரமாக நீங்கள் மேட்ச் பாக்ஸை தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு தடவை சிகரெட்டை கொளுத்தும் போது, ஸோ அதனால தான் உங்களுக்கு லைட்டர் வாங்கினா, எப்படி உனக்கு காசு வந்தது, ஏன் என்னோடய காசு எடுத்து நீ எனக்கே லைட்டர் வாங்கலாம், இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதுன்னு கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுவார். அதில் இவங்க பொண்ணு
அதாவது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பேருன்றது ஒரு ரிவீல் பண்ணல. இவங்களோட ஆக்சுவல் நேம் வந்துட்டு எலி ரேப் அப்படின்றத நான் இன்டர்நெட்டில் பார்த்தேன். பட் ஒருவேளை நான் கவனிக்கலையா படம் பார்க்கும்போது என்னன்னு தெரில. 2 வாட்டியும் என்னால் கவனிக்க முடியல. இந்த பொண்ணுக்கு ஒரு பேரே இல்லை. இவங்க அப்பா ஹனின்னு தான் கூப்பிடுவார். மற்றபடி இந்த பொண்ணுக்கு ஒரு பேர் ஒரு கேரக்டர் நேமே இல்லாத மாதிரி தான் இந்த படத்தில் கொண்டு போயிருப்பாங்க. பட் மேபி பை மிஸ்டேக் நான் கவனிக்கணும்னா நீங்கள் யாராவது கவனிச்சிருந்தீங்க இந்த படத்தை பார்த்தவங்க யாரானா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஹார்ஷாக பேசிடுறாரு. இந்த மாதிரி என்னோடய காசை எடுத்து எனக்கு லைட்டெல்லாம் நீ வாங்கி கொடுக்க வேணாம், நம்ம ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்கோம், எனக்கும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எங்கே வாங்கினாங்களோ அந்த கடைக்கே இழுத்துட்டு போயிட்டு அவங்ககிட்ட ரிட்டர்ன் கொடுங்க எனக்கு காசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்பா நம்மளை இப்படி திட்டாரு, அவருக்கு நம்ம கிஃப்ட்டு தானே வாங்கி கொடுத்தோம், ஏன் இப்படி திட்டாருன்ட்டு இவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதை பாபி பார்த்துட்டு சரி ஓகே அழாத, நம்மக்கிட்ட காசு இல்லை, சரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம நல்லா சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு கூப்பிட்டு போயிட்டு 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு அன்றைக்கி திருப்பி வீட்டுக்கு வந்து தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் இவங்க இந்த பொண்ணு வந்துட்டு சின்ன பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிற வழியில் இந்த நாயை கவனிப்பாங்க. அந்த பாழடைஞ்ச ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு என்னடா இது ஒரு நாய் இருக்குதுன்னு போயிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா, மெல்லமாக பக்கத்தில் போய் பார்த்தா பயங்கரமாக அடிபட்டு ரொம்ப கவலைக்கிடமான நிலமையில் இருக்கும். அதால் எந்திரிக்க கூட முடியாது. சரி அதை அப்படியே தொட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. அடுத்த நாள் வந்து திருப்பி சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த கொஞ்சம் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு தலையிலலாம் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ட்ரீட் பண்ணி 2-3 நாள் அப்படியே பேம்பர் பண்ணி பார்த்துப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகிட்டு ஒரு நாள் திருப்பி ஒரு 4வது நாள் 5வது நாள் போல் திருப்பி இவங்க வருவாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு பார்க்கும்போது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கும் அந்த நாய். ஏன்னா அது பயங்கர பயத்தில் இருக்கும். ஒரு மாதிரி இந்த மாதிரி சண்டைலாம் போட்டு புதுசாக யாரா நல்லது பண்ணால் கூட அதால் என்ன சொல்கிறது ஏற்றுக்க முடியாத நிலைமையில தான் இருக்கும் அந்த நாய். பயந்து போய் ஒளிஞ்சிக்கும். அவங்க கிட்டக்க போக இந்த பொண்ணு வந்து முயற்சி பண்ணுவாங்க. பட் ஆனால் அது குலைக்கும், கிட்டக்க வராத அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் ஒரு மாதிரி பண்ணோம். சரி இது குலைக்குது, இதுக்கு ஓகே உடம்பு சரியாயிடுச்சு போல இருக்குது, நடக்கல ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கிளம்பிடுவாங்க. இந்த நாய்க்கு ஒன்றும் புரியாது, என்னடா இவங்களை நம்புறதா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலமையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் பார்க்கும். அதுக்குள்ளே இவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ 3 நாள் சோறு போட்டிருக்காங்க, நம்மளை காப்பாற்றிருக்காங்க. அது நாய் வேறு எப்படி சும்மா இருக்கும். அது ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி அப்படியே வரும். ரோட்டில் அவங்க அந்த சைடு நடந்து போயிட்டுருப்பாங்க. இதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இந்த சைடே நடந்து வந்து அவங்க பார்த்துட்டே கவனிச்சுட்டே நடந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த சீன்லாம் நீங்கள் அப்படியே மூவியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ ஃபீல் குட்டான மூவி இது. ஸோ அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க ஒரு இடத்துல இருந்து இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு இடத்துல அந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃப்ரெண்டோட வந்துட்டு திருப்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இந்த நாயம் போயிட்டு உள்ளே போய் நிற்கும். இவங்கள அப்போ பார்த்துருக்க மாட்டாங்க இந்த பொண்ணு வந்துட்டு. அப்போ ட்ரெயின் ஏறி போயிடுவாங்க. ஸோ இது நாய் என்ன பண்ணுன்னா ட்ரெயின் உள்ளே ஏற முடியாது, அதுக்குள்ளே அந்த டோரு க்ளோஸ் ஆகிடும். அந்த மெட்ரோ மாதிரி ட்ரெயின் அது டோர் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு இதெல்லாம் போக முடியாது ட்ரெயினுக்குள்ளே. என்ன பண்ணுன்னா இது ட்ராக்லேயே இறங்கி ஓடும் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு. இவங்க எங்கே இறங்கலாங்களோ அந்த டெஸ்டினேஷன் வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போயிடும். போய் உட்காண்ட்ருக்கும். இவங்களும் ட்ரெயினில் இறங்கிட்டு பார்ப்பாங்க. அந்த சைடு பார்த்தா என்னடா அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த டாபர்மேன் உட்காந்துட்ருக்கோம் ஆப்போசிட் பிளாட்ஃபார்மில். இவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகிடும். என்னடா அது நம்ம இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம், நமக்கு கிட்டையே உள்ள இங்கே வந்து உட்காண்ட்ருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகி போவோம். அந்த சைடில் வந்துட்டு இந்த ஸ்டேஷன் இருக்கிற போலீஸ் காப்லாம் வந்துட்டு இதை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போய் ஒரு கேஜில் அடைச்சி வச்சுருவாங்க. ஸோ இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது காப்பாற்றியே ஆகணும். இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும் அந்த நாயை. இவ்வளோ தூரம் நம்மளை இந்த ஸ்டேஷன் இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கு நம்மளுக்காகன்ற உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, நைஸாக உள்ளே போயிட்டு அந்த கேஜு உள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. அங்கே பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி நான் லாஸ்ட்டாக இந்த நாயை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டு அந்த லாக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ லாக்கை மட்டும் எடுத்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க இவங்க. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் வெட்டினரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்காக அந்த கேஜில் அடைச்சி வச்சுருக்கிற நாய்க்கிட்ட வருவாங்க. அப்போ கிட்டக்க போகும்போது பயங்கரமாக குலைச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆல்ரெடி அந்த கேஜ் திறந்து விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பொண்ணு வேறு. அப்போ அது ஒரு அட்வான்டேஜில் வெளியில் தப்பிச்சு ஓடி வந்துடும். இப்போ என்ன பண்ணும் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி எப்படியோ அந்த பொண்ணோட வீட்டுக்கே வந்துடும். வீட்டில் வந்துட்டு ஒரு லேடர் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். அது வழியாக தான் இவங்க ரூமுக்கு டேரெக்டாக போவோம். அந்த லேடர் மாதிரி செட்டப்பில் பால்கனி போயிட்டு அந்த லேடரில் ஏறி இவங்க பால்கனி உள்ளே போயிட்டு அவங்க ரூமுக்கே போயிடும். இவங்க பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியப்பட்டுருவாங்க. என்னடா இது இந்த நாய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி சாப்பாடு வச்ச எல்லாம் ஓகே தான், நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அப்படி ஒரு பாண்டிங்காக அந்த நாயம் பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஸோ இவங்க ரெகுலராக நம்ம ஃபைட்டுக்காக நம்மளை இது பண்ணல, இவங்க அந்த மாதிரிலாம் இல்லைன்றதை அது புரிஞ்சுக்கும். பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். ஈவினிங் வந்துட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே நாய் உட்காண்ட்ருக்கோம் ரூமில். பார்த்துட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவார். என்ன இது நாய் வச்சுருக்கேன் அப்படின்னோடனே, ஆமாம் நாய் நான் வச்சுருக்கேன், இது நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் 2-3 நாள் வந்துருச்சுன்னொடனே, இவர் தான் அந்த ஃபைட்டு பார்த்துருப்பார்ல, இவர் பார்த்த உடனே பாபிக்கு வந்து தெரிஞ்சிடும், இது வந்து சாதாரண நாய் இல்லைப்பா, இது ஒரு டாக் ஃபைட்லலாம் ஈடுபடுற நாய், அக்ரஷனாக இருக்கும், இது எப்படி நீ வளர்ப்ப, நம்மளுக்கு ஆல்ரெடி காசு இல்லை, நம்மளே பொழப்புக்கு திண்டாடிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம வச்சுக்க முடியாது, எடுத்துகிட்டு போயிட்டு தயவுசெய்து விட்டுரு அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்ப்போம், நான் பார்த்துக்கிறேன், நான் இதை எப்படியா பார்த்துக்கிறேன், நான் சாப்பாடு போட்டு எப்படியா வளர்த்துக்கிறேன், ப்ளீஸ் என்னை வீட்டில் வச்சுக்க மட்டும் அலோவ் பண்ணுங்கன்னு கேட்டோம். இல்லைப்பா நம்மளால் கண்டிப்பாக முடியாது, நம்ம இருக்கிற நிலமையில தயவுசெய்து போய் விட்டுடு, பேசவே பேசாது இதுக்கு மேலேன்னு அவங்க அப்பா பாபி சொல்லிடுவார். வேறு வழியே இல்லாமல் இந்த பொண்ணு வந்துட்டு அந்த டாகை கூப்பிட்டு போயிட்டு எங்கே அந்த பாடஞ்ச ஃபேக்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு எங்கே அந்த டாகை பார்த்தாங்களோ அங்கேயே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க. வந்த உடனே அது திருப்பி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடும், எப்படியோ திருப்பி வீட்டுக்கு வந்துடும். அது வந்த உடனே இவங்க சரி வீட்டுக்கு வருமா வராதார ஒரு டைலமாலே போவாங்க. ஸோ அதான் ஆல்ரெடி வீடை பார்த்துருச்சுல டாபர்மேனு, அவன் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவான். எப்படியோ இவங்க விட்டுட்டு போய் ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இவன் உட்காண்ட்ருப்பான் ரூமில். அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும். போய் கட்டி பிடிச்சி சரி இவன் கண்டிப்பாக நம்மளை விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி பயங்கரமான பாண்டிங் ஆகிடும் அந்த பொண்ணுக்கும் இந்த டாபர்மேனுக்கும். ஒரு சில பாயிண்ட்லலாம் எனக்கு அந்த பொண்ணோட கண்ணு வேறு ஒரு மாதிரி இருக்குமா, ரொம்ப பயங்கர இன்னசென்ட்டான ஒரு கேர்ளாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு சில பாயிண்ட்லலாம் பார்க்கும்போது ஐ ஆஃப் அன் ஏஞ்சல் இந்த டைட்டில் வந்துட்டு அந்த நாய்க்கா, அந்த டாபர்மேனுக்கா, இல்லை அந்த பொண்ணுக்கா அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படியே போயிட்டுருக்குங்க. இப்போ வந்துட்டு நம்ம பாபிக்கு திருப்பி வேலை கேட்டு இந்த மாதிரி இந்த மாஃபியா அவங்க மச்சானை பார்க்குறதுக்கு போகும்போது சரி உனக்கு ஒரு வேலை இருக்குது, உன்னை நம்பி நான் பிஸ்னஸ்க்கெலாம் ஸ்பான்சர் பண்ண முடியாது, நான் வேணால் ஒரு வேலை தரேன், அதை வேணே நீ பண்ணு, நல்லபடியாக நினச்சி நான் இந்த வேலையை முடிச்சு கொடுத்தேன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணலான்ற மாதிரி இந்த மாஃபியா மச்சான் சொல்லுவான். சரி ஓகே ஏதோ ஒன்று வேறு எனக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணி கொடு அப்படின்ன உடனே ஒரு இல்லீகல் ஒரு 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 டீலிங் இருக்கும். அதை முடிச்சுட்டு அவங்க என்ன உனக்கு கொடுக்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து கொடு, ஒரு ஐட்டம் ஒன்று கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுன்னு ஒரு இல்லீகலான ஒரு டீலிங்கை இந்த பாபிக்கு இவர் சஜஸ்ட் பண்ணுவார். சரின்ட்டு பாபியும் போகும்போது இந்த 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 மாஃபியா மச்சான் வந்துட்டு அவனுக்கு பயங்கர சஸ்பீஷியஸாக இருக்கும். எனவே ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, மேபி ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுருப்பாங்க போல் இவங்க பாபியோட ஒய்ஃப் இருக்கும்போது. இப்போ அந்த அளவுக்கு இவன் என்ன சொல்கிறது ஷார்ப்பாக இல்லை, பொண்ணு இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாறுறான், இவன் நம்மளுக்கு வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஃபியா மச்சான் என்ன பண்ணுவான்னா 2 அடியால் அனுப்பி அவன் என்ன ஐட்டம் கையில் வாங்குறானோ அதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அமுச்சு விட்ருங்க, அவன் என்கிட்ட வரும்போது நான் பார்த்துக்கிறேன், ஷார்ட்டேஜாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி இவனே செட் பண்ணி விடுவான். ஸோ பணம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சு ஸோ இவனை எதாவது பண்ணலாம், அது வழியாக எதாவது ஒன்று ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் ஒரு 2 ஆளை அனுப்பி விடுவான். அந்த 2 ஆளும் போவாங்க. இவன் அந்த காரில் பணத்தை ஒரு சூட்கேஸ் ஃபுல்லாக பணம் எடுத்துகிட்டு வரும்போது என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த 2 அடியாளுங்களும் கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு அவங்க உள்ளே வச்சுட்டு கம்மியாக இருக்கே அவங்க பாக்கெட்லேயே வச்சுட்டு, இல்லை நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட்டில் கம்மியாக இருக்குன்னொடனே பாபிக்கு செம்ம டவுட் ஆகிடும். பாபி என்ன பண்ணுவார்னா, நான் என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் எதுக்கு பேக்கெட்டில் வச்சுட்டு என்னை செட் பண்ணி விட்றீங்க அந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு பயங்கரமான ஃபைட்டு ஒன்று நடக்கும். ஃபைட்டு நடக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த 2 அடியாலையும் பாபி அடிச்சுட்டு இந்த சூட்கேஸும் அந்த காரில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுவான் எப்படியோ தப்பிச்சு. பாபிக்கும் நல்லா அடிபட்டிருக்கும். இப்போ உடனே ஒரு பப்ளிக் பூத்துலேருந்து பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம், நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு உன்னால் என்னென்னலாம் முடியுமோ பேக் பண்ணிவிட்டு காசையும் எடுத்துகிட்டு நீ பார்க்குக்கு வந்துடு, நம்ம கலிஃபோர்னியா போகிறோம் நம்ம அப்படின்றாங்க. என்ன விஷயம்னா இவங்க சிக்காகோவில் இந்த விஷயம்லாம் நடக்கிறதுலாம் வந்து சிக்காகோவில் நடக்கும். கலிஃபோர்னியாவில் வந்து இவர் பிரதர் ஒருத்தர் இருப்பார், ஜார்ஜி அப்படின்ற ஒரு பிரதர் இருப்பார். அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு சரி நம்ம அங்கே போகலாம், புதுசாக வாழ்க்கையை தொடங்கிக்கலாம், கையில் கொஞ்சம் காசு இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே இருந்தானா இவன் வாழ விட மாட்டான் இந்த மாஃபியா பண்ணுறான் மச்சான் வந்துட்டுன்னு சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு ரெடியாக நிற்பார் பாபி. அப்போ வந்துட்டு பொண்ணு வந்துட்டு இந்த டாபர்மேனோட வரும்போது நம்மளே நாடை விட்டு நாட போகிறோம், அந்த நாயெலாம் எதுக்கு நம்மளுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் பாபி. இல்லை நான் வந்த அந்த நாயோட தான் வருவேன், கண்டிப்பாக நான் அவனை பார்த்துப்பேன்,
நான் வச்சுக்கிறேன் வேணா அப்படின்ற மாதிரி சொல்லும். இவங்க பேசிட்டு ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு ஒரு பின்னாடி டிராஃபிக் ஆகிட்டே இருக்கும். சரி அதனால் வேறு வழி இல்லாமல் காரில் ஏற்றிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ஒரு கேரேஜ் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு இந்த நாயை கொண்டு போயிட்டு விட்டுட்டு லாக் போட்டுட்டு பாபியும் பொண்ணும் கிளம்பி போக ஆரம்பிப்பாங்க. பயங்கர அப்செட் ஆகிடுவாங்க அவங்க பொண்ணு. அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்க டாட்டருக்கு வந்துட்டு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். இவன் எப்படி இருந்தாலும் வந்துடுவான் நம்மளை தேடி அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது பேஸ்ட் அப்பான ரியல் ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி. இது சும்மா ஒரு ஃபிக்ஷன்லாம் கிடையாது. இது பேஸ்ட் அப்பான ரியல் ஸ்டோரி. ஸோ என்ன நடக்கும் இதுக்கப்புறம் நடக்கும்ன்றது தான் பயங்கரமான சுவாரஸ்யமான விஷயம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அப்படியே எதனா சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாகை வந்துட்டு ஒரு இடத்துல பூட்டிட்டு இவங்க கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, சிகாகோலேருந்து கலிஃபோர்னியா போகிறாங்க. கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகிறாங்க. அங்கங்கே பிரேக் எடுத்துகிட்டு ஒரு மோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு இவங்க போய்கிட்டு இருப்பாங்க. இந்த நாய் எப்படியோ இந்த டாபர்மேன் என்ன பண்ணணும்னா, அங்கேருந்து அந்த பூட்டி வச்ச இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடும். எஸ்கேப் ஆகி இதுவும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கு ஸ்னீசிங் பவர் இருக்குல்ல. ஸோ அதை வச்சு மெல்ல மெல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போகிற ரூட்டை அப்படியே ரோட்லேயே பாஸ் பண்ணி வரும். அங்கங்கே நின்று ஆல்ட் எடுத்து ஒரு முயலை சாப்பிட பார்க்கும். பட் ஆனால் முடியாது. ஒரு கண்ட்ரியை விட்டு கண்ட்ரிங்க, லிட்ரலி ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இவங்க காரில் போயிட்டுருப்பாங்க. இந்த நாயம் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. உண்மையிலுமே மூவியில் பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. ஒரு நாயை இந்த அளவு நடிக்க வைக்க முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் வேறு எதுலேயும் பார்த்ததில்ல. அதுவும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இந்த இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். அந்த பொண்ணு எவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்குமோ, நம்ம ஹீரோ ஜான் ட்ராவோல்டோ எவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாரோ, அதுக்கு ஈக்குவலாக அந்த டாபர்மேன் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நேச்சுரலாகவே. அப்படியே அந்த நாய் ஓடி வந்துகிட்டே இருக்குங்க. ஒரு பாயிண்டில் வந்துட்டு ஒரு கேரவனில் ஒருத்தர் இருக்கார். அவர் வீட்டில் ஒரு நாய் இருக்குது. அங்கே கொஞ்சம் நேரம் ஹால்ட்டு போட்டுட்டு எங்கெங்கெல்லாம் அதால் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இதை ட்ராவல் பண்ணி நடந்து ஓடி வந்துக்கிட்டே இருக்குது ரோட்டில். ஒரு சில பாயிண்ட்லலாம் பயங்கரமாக காலில் அடிபட்டுரும். அப்போ ஒரு சில இடத்துல வந்துட்டு அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். ஏன்னா ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரின்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நைஸாக இவங்களோட சாக்ஸு அதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல விட்டுட்டு வரும். ஏன்னா அதை வச்சு அது மோப்பம் பிடிச்சி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு இவங்க சாக்ஸ்லாம் ஒரு 2-3 இடத்துல விட்டு வரோம். அதில் பாபி வந்துட்டு ஏன் இந்த மாதிரி சாக்ஸ் ஒரு இடத்துல கவனிச்சுட்டு ஏன் இந்த மாதிரி சாக்ஸ் இங்கே விட்ற, நம்மளால் திருப்பி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது ஒரு சென்டிமெண்ட்டு, இது ஒரு குட் லக்கு. நம்ம போகிற இடத்துல ஒரு நாட்டை விட்டு நாடு போகிறோன்னா அந்த மாதிரி சாக்ஸ்லாம் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு குட் லக்கு, இது இந்தியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை கட்டும். பாபியும் அதை நம்பிட்டு சரி ஓகே இது காற்றுல பறந்துட போதுன்ட்டு மேலே ஒரு கல்லை வச்சுட்டு அவரை நம்பிட்டு ஒரு க்யூட்டாக இருக்கும் அந்த சீன்லாம். ஸோ ஃபைனலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் இருக்கிற அவர் பிரதர் வீட்டுக்கு வந்துடுவார். வந்துட்டு ஸோ அவர் பிரதர்கிட்ட சரி ஓகே இங்கே நம்ம புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு எதாவது வேலை மட்டும் வாங்கித்தா, நான் அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன்ட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்பார். ஸோ அவர் பிரதர் வீட்டிலே தங்கியிருப்பார். நெக்ஸ்ட் நாள் காலையில் ஒரு வேலை விஷயமா அந்த பிரதர் ஜார்ஜி வந்துட்டு பாபியை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஏற்படும். ஸோ வாக்குவாதம் ஏற்பட்டு பயங்கரமாக நீ உனக்கு காசு இருக்குது, நீ என்ன வேணால் பேசுவான்ற மாதிரி பாபி ஜார்ஜி பார்த்து பேசிடுவாங்க. அண்ணனை பார்த்து பேசிவிட்டு நீ உனக்கு வீட்டிலே சேர்த்துக்கூடாது, நீ எப்பயுமே இப்படி தான் சொல்லிவிட்டு அப்படியே இறக்கி விட்டு போயிடுவார். ஸோ இறக்க விட்ட உடனே ஒரு திருப்பி ஜார்ஜி வீட்டுக்கு போயிட்டு பொண்ணை கூப்பிட்டு சரி நீ வா நம்ம போயிடலாம், வேறு எங்கேயா போயிடலான்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு ஒரு மோட்டலுக்கு போவாங்க. மோட்டலுக்கு போனால் ரூம் விசாரிக்கலாம், சரி நம்ம எதாவது பண்ணணும், இருக்கிற காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரூம் விசாரிக்க உள்ளே போவார். அந்த நேரத்தில் வந்துட்டு காரை அந்த பொட்டியில் சூட்கேஸில் நிறைய காசு இருக்கும், அதோடு சேர்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதாவது திருடிட்டு போயிடுவாங்க. பாபிக்கு ஒன்றுமே புரியாது, நம்மளுக்கு வேலை இல்லை, கையில் ஒரு பொண்ணு இருக்குது, இருந்த காசையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவார். அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டு பொண்ணை பயங்கரமாக பிடிச்சி கத்திடுவார். ஸோ இதில் இவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு எப்பயுமே அப்பா நம்மளை கத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மனசு உடஞ்சி போயிடுவாங்க. இப்போ இந்த நாய் எப்படியோ கலிஃபோர்னியாவுக்கு வந்துடுங்க கண்டுபிடிச்சி. இவங்க அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பிரிட்ஜில் வந்துட்டு உட்காந்து எப்பயுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த பிரிட்ஜுக்கு வந்துடும். இது எப்படியோ ஸ்னீஸ் பண்ணி அந்த மோப்ப சக்தியை வச்சுட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துடும்.
அந்த பொண்ணு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடும். என்னடா எப்போ பார்த்தாலும் நம்ம அப்பா நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிச்சிடும். சரி பாபி போயிட்டு, சரி கொஞ்ச நாள் நீ ஜார்ஜி வீட்டிலே இரு, நான் ஏதாவது ஒரு நல்ல வேலை தேடுற வரைக்கும் நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், தனியாக இருந்து ஒரு நல்ல வேலையை தேடிட்டு நான் உன்னை திருப்பி கூப்பிட்டுக்கிறேன், நீ ஜார்ஜி வீட்டிலே இரு, அது வரைக்கும் நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாஃபியா கேங் வந்துட்டு இவன் காரோட சேர்த்து பணத்தையும் பாபி எடுத்துகிட்டு வந்துட்டார் இல்லையா. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் சர்ச் பண்ணதில் கலிஃபோர்னியாவில் இந்த மாதிரி இவருக்கு ஒரு பிரதர் இருக்கார் அப்படின்ற விஷயம் தெரிய வரும். சரி கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணி வந்திருப்பாங்க. வந்து அவங்க அண்ணன் வீட்டில் போயிட்டு மிரட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம பாபி வந்துட்டு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என் பொண்ணை கொஞ்ச நாள் வீட்டில் வச்சுக்கோ, நான் அதுக்குள்ளே நான் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு நான் திருப்பி வந்து கூப்பிட்றேன் அதுக்காக ஃபோன் பண்ணி ஜார்ஜி, அதாவது அவர் பிரதர்கிட்ட கேட்பார். அப்போ அந்த பிரதர் சொல்வார், என்ன வேலை பண்ண நீ, இந்த மாதிரி என்னை வந்து வீட்டில் வந்து ஒருத்தர் 2-3 மாஃபியா ஆளுங்க வந்துட்டு மிரட்டிட்டு போகிறாங்க, தயவுசெய்து நீங்கள் வா, அவங்க உன்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க, தயவுசெய்து வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பாபி வந்துட்டு அதை கேட்டுட்டு அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பார். இவங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பொண்ணு கூடயே இருக்கும் பப்ளிக் பூத்துலேருந்து பேசும்போது. சரி இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக மனசு உடஞ்சி போயிட்டு எங்கேயோ கிளம்பி போயிடும், நம்மளுக்கு யாரும் வேணாம் அப்படின்ற மாதிரி மனசு உடஞ்சி போயிடும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பயங்கரமாக மன வருத்தம் ஆகிடும். நாயையும் விட்டாச்சு, அப்பாவும் அப்பப்போ திட்டிக்கிட்டே இருக்காரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு, 10 இயர்ஸ் அவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாபி ஃபோனை பேசிட்டு திரும்பி பார்ப்பாரு. அவங்க பொண்ணு சுற்றி முற்றி பார்த்தா இருக்கவே மாட்டாங்க. பாபி பயங்கர ஷாக் ஆகிடும். திருப்பி ஜார்ஜி அவர் பிரதருக்கு ஃபோன் பண்ணி, என் பொண்ணு அங்கே வந்துதா அப்படின்னோடனே ஜார்ஜி அவங்க பிரதர் வந்து கேட்பார், என்னாச்சு பொண்ணு எங்கே அப்படின்னோடனே, இல்லை தெரியல எனக்கு, எங்கேயோ போயிட்டா, காணாமல் போயிட்டா, நான் தேடி தேடி பார்த்தேன், உங்ககிட்ட பேசின அப்புறம் பார்த்தா அவளை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி, சரி நீ எங்கே இருக்கான்னு சொல்லி நான் வரேன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஜார்ஜி அவர் பிரதர் சொல்லுவார். அப்போ பாபி சொல்லுவார், இல்லை வேண்டாம், என் பொண்ணு வந்துட்டாங்கன்னா அவளை கொஞ்ச நாள் நல்லா பார்த்துக்கோ, அது மட்டும் நீ எனக்காக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவார். ஸோ பாபி பயங்கரமாக இந்த நிலமையில் வந்து பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எல்லாத்தையும் வெறுத்து உட்காண்ட்ருப்பார். ஏன்னா கையில் காசு இல்லை, ஒன்றும் இல்லை, மச்சான் அந்த மாதிரி பண்ணிட்டான், பிரதர்கிட்டையும் சண்டை போட்டாச்சு, பொண்ணும் காணாமல் போயிட்டா, பொண்ணையும் பயங்கரமாக திட்டான், ஒரு மாதிரி பயங்கரமாக உடஞ்சி போய் உட்காண்ட்ருப்பார். இப்போ தாங்க ஒரு சீனை அப்படியே ஒரு டனல் மாதிரி ஒரு இடத்துல, சப்வே மாதிரி ஒரு இடத்துல உட்காண்ட்ருப்பார். அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா நம்ம டாபர்மேன் வந்து நிற்பாப்பில், நின்று ஒரு கொலைப்பாப்பில். அந்த சீனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. குலைச்ச உடனே பாபிக்கெலாம் செம்ம ஆச்சரியமாகிடும், என்னடா நம்ம சிக்காகோலேருந்து கலிஃபோர்னியா வந்திருக்கோம், ஒரு கண்ட்ரி வந்திருக்கோம், எப்படி இது மாதிரி வந்தது அப்படின்னு உடனே பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியமாகும். ஆனால் பாபி கூட அந்த பொண்ணு இருக்காது. பொண்ணு இல்லைன்னா உடனே இந்த டாபர்மேன் புரிஞ்சுக்கிட்டு, கண்ட்ரி வந்து கண்டுபிடிச்சிச்சு, உள்நாட்டில் கண்டுபிடிக்க முடியாதா, அந்த ஏரியாவில் எங்கே இருக்கோ அந்த பொண்ணு அந்த பிரிட்ஜில் உட்காண்ட்ருப்பாங்க. எப்பயுமே அவங்க ஒரு பிரிட்ஜில் தான் உட்காந்துட்டு யோசிப்பாங்க. ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அங்கே இடத்துக்கு கூப்பிட்டு போனோடனே பாபிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். தெரியாமல் நான் உன்னை திட்டேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு. அப்பாவும் பொண்ணும் ஒன்றும் சேர்ந்துருவாங்க. அப்போ இந்த நாயை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். ஒரு கண்ட்ரி வந்திருக்கான் இவன் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாயிடும். இவன் தான் பாபி வந்து சொல்லுவான், இந்த நாய் தான் உன்னை தேடி கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, இவன் இல்லைனா கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி அன்றைக்கி நைட்டு வந்துட்டு இவங்க போயிட்டு திருப்பி ஜார்ஜி அவர் பிரதர் வீட்டிலே போயிட்டு தங்குவாங்க. காலையில் எழுந்துச்சா இந்த மாஃபியா மச்சான் திருப்பி வந்துட்டு பாபியை சும்மா போட்டு அடின்னு அடிப்பான். எங்கடா என் காசு, எங்கடா என் கார், எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன், நாடை விட்டு நாடே வந்துட்டேன், எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி கேட்பாப்பில். ஆனால் அந்த காரும் பெட்டியும் ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், திருடன் தூக்கிட்டு போயிட்டான். சொன்னோடனே நம்ப மாட்டான். நம்பாமல் என்ன பண்ணுவான், அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட் என்னாவும் இந்த டாபர்மேன் வந்துட்டு வரும் உள்ளே வந்தோடனே அந்த சிசி, அதாவது இந்த மாஃபியா மச்சான் பேர் வந்து சிசி, அவனுக்கு ஷாக் ஆகிடும். என்னடா இது இந்த நாய் வந்துட்டு எப்பயோ செத்துருக்கணுமே, இன்னும் உயிரோடு இருக்குது, அதுவும் இவங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பாபியும் சொல்லுவான், ஆமாம் இது அந்த நாய் தான், என் பொண்ணு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு இப்போ எங்கள் கூட தான் இருக்குது, கண்ட்ரி எங்களை பார்க்குறதுக்காக எங்களை தேடி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவனுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடும் சிசி, அதாவது அந்த மாஃபியா மச்சானுக்கு. இப்போ என்ன பேசுவான்னா, ஒரு டீல் பேசுவான், நீ வந்துட்டு எனக்கு இந்த நாயை கொடுத்தே ஆகணும், எனக்கு இந்த நாய் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் போடுவான். அந்த நாய் கண்டிப்பாக தோற்றுறோம் ரிங்கில் அப்படின்னு நினச்சி ஒரு பிளான் போடுவான் அந்த மச்சான்.
இல்லை இது கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் முடியாது பாபியால். பாபி அப்படியே சைலண்ட்டாக இருந்துருவார் அந்த அந்த பாயிண்டில். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை இந்த ஃபைட்டுக்கெலாம் விட முடியாது டவர்மேனை, ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நீ என்னை நம்பு, நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபி வந்துட்டு ஒரு ஐடியா பண்ணுவார். அதாவது அவங்க பொண்ணு வந்துட்டு சின்ன வயசில் அவங்க அம்மா வச்சு ஒரு மாதிரி விளையாடி இருப்பாங்க போல், கத்துற மாதிரி ஆக்டிங் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவே நீ ரிங்கில் நான் சொல்கிற நேரத்தில் கரெக்டாக வந்து பண்ண உடனே நம்ம எப்படியா காப்பாற்றிடலாம், டவர்மேன் திருப்பி ஃபைட்டுக்கெல்லாம் போக விட வேணாம், நம்ம எப்படியா காப்பாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க ஃபைட்டுக்கு. ஸோ ஃபைட்டில் திருப்பி ஒரு நாய் கூட நம்ம டவர்மேன் அந்த நாயை ஃபைட்டு கூட போகிறாங்க. இதில் நிறைய பெட்டிங்ஸ்லாம் போவோம், அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஃபைட்டு கூட போகும்போது கரெக்டாக ஒரு பாயிண்டில் வந்துட்டு இந்த பொண்ணு சின்ன வயசில் என்ன பண்ணுமோ அதையே திருப்பி வந்து இங்கே ஆக்ட் பண்ணோம். ஒரு மாதிரி கத்துற மாதிரி, பயத்தில் கத்துற மாதிரி ஆக்ட் பண்ணோடனே அங்கே ஃபைட் நடக்கும்போது ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன பொண்ணு அது பார்த்து பயப்படுது அப்படின்றதுனால ஃபைட்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்த்தா இந்த நாய் கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பயங்கரமாக அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபைட் டாக் மாதிரியே இருக்காது, ஒரு பெட் மாதிரி பிஹேவ் பண்ணும். இவன் என்ன சொல்லி வச்சுருப்பான் அந்த பாபி, ஐ மீன் அந்த சிசி வந்துட்டு இந்த மாஃபியா மச்சான் வந்துட்டு இது என்னோட நாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவன் ரிங்கு உள்ளே வரும்போது அவனையே கடிக்க போவோம். அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிடும் இது இவன் நாய் கிடையாது, இவன் ஏதோ கோல்மால் பண்ணிவிட்டு இவன் நாயின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான் ஃபைட் ரிங்க்கு அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் புரிஞ்சிடும். உடனே என்ன பண்ணுன்னா இந்த இந்த டாவர்மேனை அவனை பிடிச்சி பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிடும். இவன் ஏன்னா அவங்க அப்பாவை அடித்ததை அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இதில் இருந்திருக்கும், அது பயங்கரமாக பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கும். கடித்த உடனே பாபிக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ்னு சொல்லிட்டு அவனும் பயங்கரமாக போட்டு இந்த சிசி இந்த மாஃபியா மச்சானை போட்டு அடிச்சிருவான். அடிச்சுட்டு சொல்லுவான் இந்த மாதிரி எங்களை விட்டுடு, என் பொண்ணையும் என்னையும் விட்டுடு, வாழ விட்டுடு, நான் திருப்பி உங்கள் லைனில் வரமாட்டேன், நீ என் லைனில் வராதான்னு சொல்லிவிட்டு அங்கேயே டீலை முடிச்சுட்டு டாகை கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒரு 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 பெட் லவர் நான், எனக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னா பழைய படம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது மூவி பற்றி பேசணுன்னாலும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.